வணக்கம். இந்த பதிவில் நம்ம எச்சங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மிச்சம் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பொருள், ஒரு சாப்பிட்ற பொருள் ஏதோ ஒன்று மீதி ஆயிடுச்சுன்னா அதை மிச்சம்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு வார்த்தை, ஒரு சொல் நமக்கு முழுமை பெறாமல் தொக்கி நிற்கும்போது அதுக்கு பேர் எச்சம். இந்த பகுதியிலிருந்து எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் உங்களுக்கு பதில் கரெக்டாக எழுதணும், அந்த 1 மார்க் நீங்கள் அடிக்கணும்னா பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சில எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். உழைத்த மாணாக்கர், உழைத்து உயர்ந்தார், உழைத்தார் உயர்ந்தார். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு உழை அப்படின்ற சொல்லிலிருந்து தான் அந்த வார்த்தைகள்லாம் உருவாகியிருக்கு இல்லையா? இந்த உழைத்த மாணாக்கரில் உழைத்த அப்படின்னும் போது கடைசியில் ஆ சவுண்டு வந்தால் அது பெயரெச்சம்னு நீங்கள் சொல்லிடுவீங்க ஷார்ட்கட்டில். அந்த உழைத்தன்ற எச்சம் பெயரெச்சம்னு எப்படி வரும்னா, மாணாக்கர், உழைத்த மாணாக்கர்னு இருக்கு இல்லையா, அந்த மாணாக்கர் அப்படின்றது ஒரு பெயர் சொல். இது உழைத்தன்றது ஒரு எச்சம். அதனால் இது ரெண்டும் சேர்ந்து பெயர் எச்சம் அப்படின்னு மாறுது. அடுத்தது வினை எச்சம் பார்க்கலாம். உழைத்து உயர்ந்தார், 2வது எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த உழைத்து ஊ அப்படின்னு வந்ததுன்னா அது வினை எச்சம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் தெரியும். உழைத்து அப்படின்ற எச்சம் அது ஒரு எச்சம். உழைத்துனா அது இன்னும் முடியல இல்லையா? அப்புறம் என்னாச்சு, உழைச்சி அப்புறம் என்னாச்சுன்னு கேட்போம் இல்லையா, அந்த எச்சம். உயர்ந்தார் அப்படின்ற வினை முற்றோட சேரும்போது கருத்து முழுமையாக நமக்கு புரிய வருது. அதனால் அந்த எச்சம் வினை எச்சம், வினை முற்றோட சேர்ந்த எச்சம் வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 3வது எடுத்துக்காட்டு உழைத்தார் உயர்ந்தார். இதில் உழைத்தார் அப்படின்றது வினை முற்று தான். அது இன்னொரு வினைமுற்றான உயர்ந்தார், உழைத்தார் உயர்ந்தார் 2வது வார்த்தை இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து கருத்து முழுமை அடைவதால் இது முற்றெச்சம். இந்த 3 எச்சங்களுமே வினையிலிருந்து தான் பிறந்தது. நம்ம இப்போ என்னென்ன எச்சங்கள் பார்த்தோம்? பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம். இந்த வினை முற்றுகள் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு 2 பாகுபாடு இருக்குது. பெயரெச்சம் வினையெச்சம் ரெண்டுத்தையுமே குறிப்பு பெயரெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு 2 வகைப்படுத்தலாம். இப்போது தெரிநிலை பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு பாடிய பாட்டு, குறிப்பு பெயரெச்சத்துக்கு நல்ல பாட்டு, அதுதான் எடுத்துக்காட்டு. தெரிநிலை வினையெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு பாடி சென்றான், குறிப்பு வினையெச்சத்துக்கு நன்கு படித்தார். இப்போது தெரிநிலை பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம்னா அவங்க சொல்கிறாங்க, அது நமக்கு புரிஞ்சிரும் என்ன நடந்ததுன்னு சொல்கிற மாதிரி. குறிப்பு பெயரெச்சம், குறிப்பு வினையெச்சம்னா அது எப்படிப்பட்டது, அது எப்படி இருந்தது அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ஹேபிட் என்ன, அதோட பண்பு நலன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். இப்போ நல்ல பாட்டு, குறிப்பு பெயரெச்சம்ன்றது நல்ல பாட்டு, அது நல்லா இருந்தது அப்படின்ட்டு அவங்க நமக்கு புரிய வைக்கிறாங்க ஏற்கனவே நடந்ததை. குறிப்பு வினையெச்சம் பாருங்கள், நன்கு படித்தார், படித்தார்னு மட்டும் சொல்ல, நன்கு படித்தார். வினைமுற்றில் உடன்பாட்டு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்றுன்னு இருக்கிற மாதிரி எச்சங்கள்லையும் உடன்பாடு எதிர்மறை இருக்குது. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எச்ச வகையில் பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம், எச்சம் வருது இல்லையா, தெரிநிலை பெயரெச்சம். உடன்பாடு என்ன வரும் இதில்? எடுத்துக்காட்டு கற்ற மாணவர், எதிர்மறைனா காணாத காட்சி. தெரிநிலை வினையெச்சம், இதுக்கு எடுத்துக்காட்டு உடன்பாடில் கற்க வந்தார், எதிர்மறையில் காணாது வருந்தினார். குறிப்பு பெயரெச்சம் உடன்பாடில் நல்ல மாணாக்கர், எதிர்மறையில் இல்லாத செயல். குறிப்பு வினையெச்சத்தில் நன்கு படித்தார், உடன்பாடு. எதிர்மறைனா நன்னன்றி நாடேல். எச்ச வகைனாலே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எச்ச வகையை பற்றி தெரியலனாலும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை பற்றி தெரியாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அதாவது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தெரியலனாலும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்ன்ற ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இப்போது எதிர்மறையான ஒரு எச்சத்தில் ஈர் எழுத்து, ஈற்றிலுள்ள எழுத்து நீங்கி இருந்தால், அங்கே இல்லாமல் இருந்தால் அதுதான் ஈரில் இல்லையா, அதனால் அது ஈறு கெட்ட, இல்லை அப்படின்றதுக்காக ஈறு கெட்ட, அது ஒரு எதிர்மறை சொல்லு இல்லையா, அது எதிர்மறை. ஈறுகட்ட எதிர்மறை, எச்ச சொல்லுன்றதுனால எச்சம், ஈறுகட்ட எதிர்மறை எச்சம், இதுதான் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமா, ஈறுகட்ட எதிர்மறை வினையெச்சமா, இப்படிலாம் நம்ம என்னன்னு பார்க்கணும். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? ஒன்றாத உலகம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறு இங்கே கெடலை. ஒன்றா உலகம்னு வந்தால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வரும். ஆனால் இங்கே தா வந்துடுச்சு, ஒன்றாத உலகம், அப்போ எதிர்மறை பெயரெச்சம்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஈறு கெடலை தெரியாத்தனமாக ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு எழுதிடாதீங்க. ஒன்றா உலகம் இதுதான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். யாருக்கு தெரியும்? இதை கேட்டாலும் கேட்கலாம், நம்ம 1 மார்க் அடித்தாலும் அடிக்கலாம். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக 1 மார்க் அடிச்சிடுவீங்க. பொன்றாது நிற்பது அடுத்த எடுத்துக்காட்டு எதிர்மறை வினையெச்சம். இது பொன்றா நிற்பதுன்னு வந்ததுன்னா ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சம். புரியலன்னா இன்னொரு தடவை இந்த பதிவை பார்த்தீங்கன்னா பொறுமையாக மைண்டு எங்கேயுமே உங்களுக்கு டைவர்ட் ஆகக்கூடாது. அப்போ தான் இலக்கணன்றது புரியும். இப்போ ஒரு சிலது நீங்கள் கமெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். எடுத்துக்காட்டுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது என்ன வகை எச்சங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கான பதிவுகள் பார்க்க நம்ம சேனல் தமிழ் படியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இலக்கண பதிவுகள் எளிமையாகவும் இனிமையாகவும் புரியும் வகையில் இருக்கும். ஆகுபெயர் படிச்சிட்டிங்களா? இங்கே பாருங்கள் 15 வகைகள் இருக்குது. தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பதிவை பாருங்கள். என் கார்டில் இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.